அத்தனையும் ப்ரூஃபோடு இருக்கு. ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. எப்போ ஓப்பன் பண்ணணுமோ அப்போ கரெக்டாக எல்லாமே ஓப்பன் ஆகும். இன்னொரு விஷயம், நேற்று முன்தினம் இந்த பேரவையில் பேசின நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய டேபிளில் 3 ஃபைல்ஸ் இருப்பதாகவும் அந்த ஃபைல்ஸை அவர் திறந்து பார்க்க வச்சிடாதீங்க அப்படிங்கிற தோணியில் எங்களுடைய அரசை குற்றம் சாட்டுகின்ற வகையில் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. அந்த ஃபைல்ஸை நாங்கள் கேட்டுக்கொள்வது, தயவு செய்து அவர் திறந்து பார்க்க வேண்டும், அதன் மீது அவர் ஆக்ஷன் எடுக்க வேண்டும். எதற்காக பயப்படுறீங்க, எதற்காக காலம் தாழ்த்துறீங்க? இதையே 3 மாசமா சொல்லிட்டு இருக்கீங்க. ஜோசியக்கார சொன்னாதான் அந்த ஃபைல் திறந்து பார்ப்பீங்களா? நல்ல நேரம் அதை பார்த்துட்டு இருக்கீங்களா? நான் அப்படி சொல்லுனே, என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சு போச்சு. 2 நாள் சட்டசபைக்கு நீங்க லீவ் போட்டாலும் போட்டீங்க. ஐயோ ஐயோ, சட்டசபைய சர்க்கஸ் கூடமா மாத்தி வச்சிட்டாங்க. பாட்டு பாடுறது என்ன, பஞ்சு டைலாக் பேசுறது என்ன, ஆள் எதிரில இல்லன்ட்டு இப்படியா பண்றது? இதெல்லாம் கூட மன்னிச்சிடலான்னு பாண்டிச்சேரியில இருந்து தமிழே பேசுற ஒரு தாத்தா தமிழ்நாட்டுல இன்னைக்கு அமைச்சர் ஆயிட்டு இந்த தாத்தா பேசுறாப்பல, இதுக்கப்புறம் திமுக அதிமுக எல்லாம் வரவே முடியாது, இங்க நாங்க தான்ட்டு ஆணவ பேச்சு பேசுறாரு. அங்கிள் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கவா, திமுகவோ அதிமுகவோ திராவிட கட்சிகள் பார்க்காத வெற்றியும் இல்ல தோல்வியும் இல்ல. ஒரே ஒரு எம்எல்ஏ வச்சு சட்டசபைக்குள்ள போயிட்டு ஒரு கட்சியே வச்சிருந்தோம். அப்படிப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்க மட்டும் இல்ல, உங்க பிள்ளைக்கு ஒரு புள்ள பொறுப்பால அந்த பிள்ளையால கூட அழிக்க முடியாது அப்படின்றத இந்த வீடியோ மூலமா தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. நான் உனக்கு தர்றது சோறு இல்ல தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த்.